அதுக்கடுத்தாக விஜய்க்கு கூட்டணி அழைப்பு விடுக்கிறாரா அண்ணாமலை அப்படின்ற கருத்திற்கு நேற்று செய்தியாளர்களை சென்ற அண்ணாமலை பங்காளிகளோடு கூட்டணி கிடையாது, மாமன் மச்சான்களுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. பங்காளிகள் அப்படின்னு திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளையும் அவர் குறிப்பிட்டு மறைமுகமாக பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கம் வைத்தவர்கள் அனைவரையுமே ஒரு மாமன் மச்சான் கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்து அப்படின்றது அவர் பார்வையில் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதில் விஜயும் இணைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மற்ற எல்லாருமே மாமன் மச்சான் தான் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இதில் பங்காளிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் சொல்றது மூலமா மீண்டும் ஒரு அதே விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இனிமேல் பாஜக வளர்ந்த கட்சி, வளரக்கூடிய கட்சி, இனிமேல் எங்கள் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு கருத்தை மீண்டும் அண்ணாமலை ஒரு பக்கம் வலியுறுத்தி சொல்றாரு. ஆனால் இன்னொரு பக்கம் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் தான் இது தொடர்பான முழுமையான விவரம் தெரியும். கட்சி தேசிய தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் அப்போதான் தெரிய வரும் அப்படின்னு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்தில் அண்ணாமலைக்கு ஒரு பார்வை இருந்தாலும் கூட தேர்தல் நேரத்தில் தான் அது ஒரு இறுதி வடிவம் பெறும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் என்னதான் வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் கூட தற்போது தன்னுடைய பக்கத்தில் கூட்டணி கட்சியில் வைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத பாஜக உணர்ந்திருக்கிறதையும் ஒரு பார்வையை நம்ம வைக்க முடியும்.